அதாவது இன்னைக்கு வந்துங்க ஆன்டி டொபாக்கோ டேன்ட்டு மே 31 வந்து எப்போவுமே வந்து எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் வந்து ஒரு 15 டேஸாக ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புகையிலை பிடிக்குதல் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதோட முடிவாக இன்றைக்கி வந்து சைக்கிளத்தானும் இன்றைக்கி ஒரு வாக்கத்தானும் வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அதோட ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறோங்க. தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா எந்த அளவுக்கு நம்ம ராமகிருஷ்ணாலேருந்தே நிறைய பண்ணுறோங்க. மே 31 குறிப்பாக நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, ஒரு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் நம்மளே சொல்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிளத்தான் ஒரு வாக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், விழிப்புணர்வு நல்ல இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த 15 நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அது போக அந்த பேம்ப்ளெட்ஸு கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும், பருநோய்கள் என்னென்ன வரும் அது என்ன டீட்டெயில்டு அந்த பேம்ப்ளெட்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சைக்கிளிங் ப்ளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க. சார், இந்த 15 டேஸில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது? அதாவது 15 டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறது வந்துங்க நிறைய பேர்த்துக்கு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி டொபாக்கோ கிடைக்கிது. அதை பற்றி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்குறது இல்லைங்க. இந்த டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி சின்ன சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து அதில் ஒரு புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே. அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அந்த அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு வேறு என்ன மாதிரி அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ண முடியுங்க. நம்ம சொல்ல தான் முடியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம், எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ.